தமிழ் ஃபுட் கார்னரில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசால் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசால் கறி அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முருங்கைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு சைடு இந்த சைடு அல்லது இந்த சைடு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம மசால் பண்ணோம்னா நம்ம சேர்க்குற மசால்னால் இதில் நல்லா ஈஸியாக இறங்கிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயிலையும் கட் பண்ணிடலாம். ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணால் போதும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அது கூட 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போய் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வதக்கிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து கூட இந்த மாதிரி மசால் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நல்லா இதை வந்து அந்த மசாலில் நல்லா பெரட்டி விட்டுறணும். நல்லா மசாலாவோட சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். வெந்துட்டுருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். சேர்த்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாதி வெந்திருக்கு. இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். கிரேவி நல்லா வற்றி கத்திரிக்காய் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஆறுனா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.